மதுரை சித்திரை திருவிழாவில் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடனும் லட்சக்கணக்கான பக்தர்களின் ஆரவாரத்துடனும் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். மதுரையில் உள்ள உலகப் புகழ் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கருதப்படும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக நேற்று முன்தினம் மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவிலில் இருந்து சுந்தராஜ பெருமாள் 18ஆம் படி கருப்பணசாமி கோயில் முன்பு கண்டாங்கி பட்டுடுத்தி மதுரை நோக்கி புறப்பட்டார். வழியில் பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் வந்தபோது அவரை வரவேற்கும் வகையில் 3 மாவடி எனும் இடத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகரை வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபத்தை ஏந்தி வரவேற்றனர். தொடர்ந்து ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவேர் சப்பரத்திலும் பின்னர் 1000 பொன் சப்பரத்திலும் கள்ளழகர் எழுந்தருளினார். இதனையடுத்து மதுரை தல்லாகுளம் பகுதியிலுள்ள கருப்பணசாமி கோயிலில் இருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகையாறு நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர்.